அவனுடைய வீட்டுக்கு கெம்மை கூட்டிட்டு வரான். இப்போ ஜெட்டோடைய அக்கா அங்கே கேம் விளையாடிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுடைய அக்காவுக்கு என்னமோ தப்பா இருக்கிற மாதிரியே தெரியுது. ஜெட்டும் கெம்மும் போய் அவங்களுடைய ரூம்ல போய் தூங்கிடுறாங்க. அப்போ நைட் மறுபடியும் அவங்க அம்மா குரல்ல யாரோ கூப்பிடுற மாதிரியே கெம்முக்கு தோணுது. அப்போ கெம் எந்திரிக்கிறான். அவனுக்கு நடக்கிறது எதுவுமே தெரியாது. அவன் ஏதோ கனவுல இருக்கிற மாதிரியே இருக்கு. அவனுடைய அம்மா குரல் காப்பாத்துங்கன்னு கத்துறதுனால அவன் அந்த பெட்டை விட்டுட்டு தனியாக எந்திரிச்சு பால்கனி கிட்ட போயிட்டுருக்கான். அந்த சைட்லேருந்து அவங்க அம்மாவுடைய குரல் கேட்டுட்டு இருக்கு, காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு. அதே டைமில் கெம்முடைய அம்மா ஜெட்டை எழுப்புறாங்க. போய் நீ கெம்மை காப்பாத்து அப்படின்னு ஜெட் கிட்ட கெம்முடைய அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. அவன் விழுந்துட போறான், போய் காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அவனை இப்போ ஜெட் நல்ல தூக்கத்தில் இருக்கான். இப்போ இங்கே வேற ஒரு சீன் காட்டுறாங்க. அதான் கெம் போய் அங்கே பால்கனி கிட்டேருந்து குதிக்க போறா இல்லையா, எங்கள் அம்மா குரல் கேட்குதில்ல, காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு. அப்போது அவன் அந்த பிளேஸ்ல இருந்து அவனுமே குதிக்க போயிட்டுருக்கான். இப்போ அந்த இடத்துல வேற யாரோ ஒரு பையன் வரான். அப்போ அந்த பையன் கெம்மை குதிக்க விடாமல் காப்பாத்திடுறான். அந்த பையன் யாரு, எதுக்கு அவன் கெம்மை காப்பாத்துறான்னு இனிமே தான் நமக்கு தெரியும். ஸோ இந்த ஜெட் அவங்க கெம்முடைய அம்மா எழுப்பிட்டு இருந்தாங்க இல்லையா, ஜெட்டுமே எந்திரிச்சிடுறான். அவன் கெம்மை பார்த்த உடனே பயந்துட்டு பக்கத்தில் ஓடி வந்துடுறான். ஆனால் கெம் பால்கனியில் நுனியில் நின்றுட்டுருக்கான். கொஞ்சம் விட்டால் கீழே குதிச்சிடுவான். அது ஒன்றும் அவ்வளோ பெரிய ஹைட் கிடையாது. இருந்தாலுமே அங்கே கீழே நிறைய டேஞ்சரான திங்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. அங்கே விழுந்தால் கண்டிப்பாக கெம் இறந்துடுவான். கரெக்டாக அந்த டைமில் ஜெட் காப்பாற்றிடுறான் கெம்மை. அப்போ கெம்முக்கு தூக்கத்துலேருந்து எந்திரிச்ச மாதிரி இருக்குது. எப்படி இங்கே வந்த, எனக்கு எதுவுமே தெரியலடா அப்படின்னு கெம் ஜெட் கிட்ட சொல்லிகிட்ருக்கான். அப்புறம் அடுத்த நாள் கிளாஸில் இருக்கும்போது ஜெட்டும் கெம்முமே பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஜெட் சொல்கிறான், வர வர ஓவராக போயிட்டுருக்கு எல்லாமே, இப்போ என்ன பண்ணுறதுன்னு அப்படின்னு கேட்க, அதுக்கு கெம் சொல்கிறான், எங்கள் அப்பா ஆல்ரெடி என்கிட்ட எல்லாமே சொல்லிட்டு தான் அனுப்புனாங்க. இந்த மாதிரி பிரச்சனை ரொம்பவே அதிகமாக இருந்தால் என்கிட்டயே திரும்பி திரும்பி வந்துரு அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு ஜெட் கிட்ட கெம் சொல்லிகிட்ருக்கான். அதான் நானும் எங்கள் அப்பா கிட்டேயே போயிடலான்னு முடிவு எடுத்துட்ருக்க அப்படின்னு ஜெட் கிட்ட சொல்லிகிட்ருக்கான். அதனால் இப்போ வரப்போகிற கேம்புக்கு நான் வரமாட்டேன். ஜெட்டுமே சரி அப்படின்னு ஒத்துக்கிறான். ஏன்னா ஃப்ரெண்டு கேம்புக்கு வர்றதை தாண்டி ஃப்ரெண்டுடைய உயிர் தானே ரொம்ப முக்கியம். இப்போ அந்த கிளாஸில் இருக்கிற மற்ற பசங்க எல்லாருமே வராங்க. இவங்கெல்லாம் ஒரே இடத்துல கேம்புக்கு போகிற, ஏன் ஜெட் அந்த ஊருக்கு கேம்புக்கு போகலான்னு சொல்லிட்டு இருக்கான்னா, அது ஃபரான் இருக்கிற ஊர். அங்கே போக முடிஞ்சால் கூடயே கெம்மை கூட கூட்டிகிட்டு போகலாம் இல்லையா, அதனால் அப்படி சொல்கிறான். அதே டைமில் கெம்மை ஃபரானால் தான் காப்பாற்ற முடியும். இதெல்லாம் யோசிச்சுட்டு அவன் இந்த ஐடியா சொல்கிறான். அப்புறம் கேம்புக்கு எல்லாருமே கிளம்புறாங்க. பஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே ஜெட் கெம் கிட்ட சொல்லிகிட்ருக்கான், நீ ஃபரானுக்கு முன்னாடி ரொம்ப க்யூட்டாக பிஹேவ் பண்ணு, அப்போ தான் ஃபரான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவா அப்படின்னு இந்த ஐடியா கொடுத்துட்ருக்கான். அப்புறம் எப்படியெல்லாம் க்யூட்டாக பிஹேவ் பண்ணணும்னு ஜெட் கெம் கிட்ட சொல்லிகிட்ருக்கான். அவன் சொல்லி கொடுக்க கொடுக்க இவனும் எப்படி க்யூட்னஸாக ஆக்ட் பண்ணுறது எல்லாமே கற்றுட்ருக்கான் அவன்கிட்ட இருந்து. அப்போன்னு பார்த்தா அந்த பக்கத்து சீட்டில் யாரோ ஒருத்தர் உட்காந்துட்ருக்காங்க. அவங்க இவங்களை பார்த்துட்ருக்காங்க. அவன் பேர் சரண். அவன் இவங்க 2 பேரையும் பார்த்துட்ருக்கான். அவனுடைய பக்கத்தில் ஒரு பொண்ணு உட்காந்துட்ருக்கா. அந்த பொண்ணு கேட்குறா, யாரடா நீ பார்த்துட்ருக்க, இந்த பையனா இல்லை இந்த பையனான்னு கேட்டுட்ருக்கா. நானும் அவங்க 2 பேரையும் தான் பார்த்துட்ருக்கேன். அவங்க 2 பேரும் பாரு, எப்போவுமே ஒன்றா சுற்றிட்ருக்காங்க. இவங்க ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு சரண் சொல்லிகிட்ருக்கான். அப்புறம் பஸ் மூவ் ஆகிட்டுருக்கு. இப்போ சடனாக பஸ் வேறு ரூட்டுக்கு போயிட்டுருக்கு. பஸ் வேறு ரூட்டில் போயிட்டுருக்கு. பஸ் ஏன் இந்த ரூட் போயிட்டுருக்கு, இந்த ரூட் வெறும் ரொம்ப ஆபத்தானதுன்னு அப்படின்னு கெம் சொல்லிகிட்ருக்கான். ஆமாம், எதுக்கு இந்த ரூட்டில் போயிட்டுருக்கு அப்படின்னு எல்லோரும் கேட்குறாங்க. அந்த பக்கமாக தான் போகணும், ஏன்னா அதுதான் ஷார்ட்கட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூட் கிட்ட போயிட்டுருக்காங்க. அப்போது பஸ் ஒரு டனலுக்குள்ளே போகுது. டனல் நடுவில் போயிட்டு பஸ் நின்றுடுது, ஸ்டாப் ஆகிடுது.
எல்லாருமே பஸ்ஸில் தூங்கிட்டு இருக்காங்க. அதாவது கெம், அதுக்கப்புறம் ஜெட், இவங்க 2 பேரை தவிர எல்லாருமே அந்த பஸ்ஸில் தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க 2 பேரும் எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சிட்டு ஏன் பஸ் இங்கே ஸ்டாப் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்துட்ருக்காங்க. அப்போ கூட யாருமே எந்திரிக்கல. எல்லாருமே நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ மறுபடியும் சடனாக சவுண்ட் கேட்குது. அப்போ அந்த பஸ்ஸை சுற்றி நிறைய பேய்ங்க வந்துடுது. இவங்க 2 பேருக்கும் என்ன பண்ணுறதுன்னே புரியல. இப்போ பஸ்ஸில் தூங்கிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களெல்லாம் இவங்க 2 பேரும் சேர்ந்து எழுப்ப பார்க்குறாங்க, ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. பார்த்தா யாருமே எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க எல்லாருமே தூங்கலை, அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்ருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு இவங்க 2 பேரும் யோசிச்சுட்ருக்காங்க. கெம் வந்துட்டு பஸ்ஸை விட்டு இறங்க ட்ரை பண்ணிகிட்ருக்கா. ஏன் ஏன் இறங்க போகிற, ஏன் என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு ஜெட் கேட்குறான். அதுக்கு கெம் சொல்கிறா, இல்லை என்னால் தானே இத்தனை பேயும் இங்கே வந்திருக்கு, அதனால் மற்றவங்களுக்கெல்லாம் ஆபத்து வர வேண்டாம், நான் இறங்கி போகிறேன்னு கெம் ஜெட் கிட்ட சொல்லிகிட்ருக்கான். நான் மட்டும் எப்படியாச்சும் இங்கேருந்து வெளியே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸை விட்டு இறங்க போயிட்டுருக்கான். இப்போ சடனாக என்னாச்சுன்னு தெரியல, அந்த பேய்ங்கெல்லாம் அந்த பிளேஸை விட்டு போயிடுதுங்க. இவங்க 2 பேருக்கும் ஒன்றுமே புரியல. எப்படி பேய்ங்கெல்லாம் எதுவுமே பண்ணாமல் தன்னால் போயிடுச்சுங்க அப்படின்னு யோசிச்சுட்ருக்காங்க. இப்போ பார்த்தா அங்கே ஃபரானுடைய ஆவி வந்திருக்கு. அவன் ஃபிசிக்கலாக வராமல் ஆவியாக வந்து அங்கே இருக்கிற பேய்ங்களை எல்லாமே துரத்திருக்கான். இதுதான் அங்கே நடந்திருக்கு. அப்போ ஃபரான் சீக்கிரம் இங்கேருந்து கிளம்பி போங்க அப்படின்னு ஜெட் கிட்ட சொல்லிகிட்ருக்கான். ஃபோன் பார்த்தா கெம் பக்கத்தில் ஒரு ஆவி நின்றுட்டுருக்கு. அந்த ஆவி யாருன்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு ஜெட்டோடைய வீட்டில் கெம் விழுக போகும்போது யாரோ ஒருத்தங்க வந்து காப்பாற்றினாங்க இல்லையா, அதே ஆவி தான் இது. இந்த ஆவி ஏன் இவன் பக்கத்துலேயே சுற்றிட்டுருக்கு, ஏன் இவனுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்லாம் நெக்ஸ்ட் வர எபிசோடில் நம்ம தெரிஞ்சுக்கலாம்.